கும்பம் ராசி காலச்சக்கரத்தில் 11ஆவதாக வரக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கும்ப ராசி. அதாவது பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். இது பார்த்திங்களா சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இயல்பாக இவங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிப்பாங்க. அதே மாதிரி சனி பகவான் பார்த்திங்களா மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால தான் இவங்களுக்கு இயல்பாகவே ஒரு விதமான ஒரு மந்த நிலையும் லேசான குழப்பமும் இவங்ககிட்ட காணப்படும். அதே மாதிரி ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்குமே வெவ்வேறான தனித்தன்மைகள் இருக்கும். கிரகங்களோட தாக்கம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இவங்களுக்கு ராசி அடிப்படையில் சில பொதுவான குணங்கள் தான் இருக்கும். அதில் இவரை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியில் பல பேருமே சொல்லக்கூடிய ராசிகளில் ஒன்று தான் இந்த கும்பராசி. அதாவது கும்பராசியில் பிறந்தவங்களை பற்றி அவ்வளோ எளிதாக எதையுமே கணிக்கவே முடியாது. ஜோதிடத்திலேயே கும்பத்தில் பிறந்தவனுக்கு ஜாதகம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கும்பராசி பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, குழப்பவாதிகளா, அதே நேரத்தில் இவங்க ரொம்ப புத்திசாலிகளா அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான வீடியோவை நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு எந்த வயசில் யோகம் அடிக்கும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான ஒரு தகவலை நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தெல்லாம் சந்திக்க போகிறீங்க, எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே கூட இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். இந்த கும்பராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு சொல்லி சனி பகவானின் காரகத்துவங்களை வெளிப்படுத்துவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய 2 ராசிகளில் ஒன்று தான் இந்த கும்பம் ராசி. கும்பராசியில் எந்த கிரகமுமே உச்சம் அடையாது, நீச்சமும் அடையாது. கும்பராசிக்காரர்கள் ஒரு காற்று ராசியை சேர்ந்தவங்க. ஆனால் சனி பகவான் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால தான் இயல்பாகவே ஒரு விதமான மந்த நிலையும் லேசான குழப்பமும் இவங்களுக்கு இருக்கும். இந்த தன்மையை இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தனித்துவமாக வெளிப்படுத்தும். பிடிவாதம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் நீதி நேர்மை தவறாமல் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே எல்லா விஷயத்துலையுமே ஒரு தீவிரமாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தும் எளிதாக நினைக்க மாட்டாங்க. பொதுவாகவே சில ராசிக்காருக்கு பிடிவாத குணம் அதிகம்னு சொல்லுவாங்க. அதில் கும்பராசி ஒன்றுன்னு சொல்லலாம். இயல்பாகவே கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களோட தன்மையால் இவங்க எல்லா விஷயத்தையுமே ஒரு தீவிரமாக ஆய்வு செய்து சிந்தித்து முடிவெடுப்பாங்க. சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. நல்ல ஒரு முன் யோசனை உங்களுக்கு அதிகம். கும்பராசிக்காரர் அதிகமாக ஒரு கடின உழைப்புக்கு பெயர் பெற்ற ராசி. அதே நேரத்தில் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவாங்க. எவ்வளோ ஒரு கடினமான வேலையாக இருந்தாலும் சரி, அதை எப்படி ஈஸியாக சுலபமாக செய்து முடிப்பாங்க. உடல் பலம் மட்டும் இல்லாமல் மனோபலமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கும்பராசிக்காரருக்கு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஒரு கிரகம் நன்மை தரக்கூடிய அமைப்பில் அதே கிரகம் மற்றொரு விதத்தில் தீமை தரும் அமைப்பிலும் இயல்பாகவே இவங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால கும்பராசிக்காரருக்கு ஜாதகம் பார்ப்பது அப்படிங்கிறது கடினமாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட பழமொழிகளுமே இருக்குது. ஸோ பிடித்தவங்களோட நன்றாக இந்த பழகக்கூடியவங்க தான் இந்த கும்பராசிக்காரர். அதே நேரத்தில் பிடிக்காதவங்கள முழுவதுமாக தவிர்த்து விடுவாங்க. மற்றவங்களை எடை போடுவதில் வல்லவர்கள். மனப்பக்குவம் அதிகம் இருக்கிறதுனால கூட இருந்தால் கூட இவங்களோட அவ்வளவு எளிதாக பழக முடியாது அப்படிங்கிறது கும்பராசிக்கார்கிட்ட காணப்படக்கூடிய பலவீனங்களில் ஒன்றுன்னு சொல்லலாம். இதனால தான் கும்பராசி எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமாக இருந்தால் கூட வெளி உலகில் இவங்களை குழப்பவாதிகளாக பார்க்குவாங்க. தன்னுடைய தேவைக்கு ஏற்ப வசதிகளை இவங்க உருவாக்கிக்குவாங்க. அதே நேரத்தில் சிக்கனமாக இருப்பாங்க. ஆடம்பரத்தை தவிர்ப்பாங்க. பொதுவாகவே கும்பராசிக்காருக்கு வாழ்க்கையில் படிப்படியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறது குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். கும்பராசிக்காரர் பார்த்திங்களா தன்னம்பிக்கை, மற்றவங்களை மதிக்கிறது, உயர்ந்த சிந்தனை போன்ற நல்ல குணங்கள் நிறையவே இருக்கும். ஆனால் இவங்க பார்த்திங்களா தனக்கென ஒரு தனி விதிகளை வகுத்து அதற்கேற்று வாழ்வாங்க. அதே மாதிரி சாங்கியம் சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே மதிக்க தெரிந்தவங்களாக இருப்பாங்க. மற்ற சமூகத்தினரையும் சகோதர சகோதரி போல்
இனம் மொழி பார்க்காம பழகக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னா முதல்ல நிற்கிறவங்களாகவும் இருப்பாங்க. சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறை இருக்கும். ஏழைகள் ஆதரவற்றவங்கள் மீது ரொம்ப இரக்கம் காட்டுவாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே மற்றவங்களையுமே தன்னை போல நேசிக்கக்கூடியவங்க. அமைதி உலக ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடிய ஒரு ராசினால் இவங்களை சொல்லலாம். நவீன உலகத்திற்கு ஏற்ப இவங்களை பார்த்திங்கன்னா தங்களை மாற்றிக்கொள்வாங்க. மற்றவங்களோட இணைந்து பணியாற்றக்கூடியவர், தேவைக்கேற்ப தன்னோட புத்தி கூர்மையை பயன்படுத்தக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னா, தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எதிர்பாராத லாபம் வந்து சேரக்கூடிய ஒரு கிரக நிலைகள் தான் அமைஞ்சிருக்கு. நீண்ட நாளாகவே வியாபார ரீதியான கோரிக்கைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். பணி செய்யக்கூடிய இடத்துலையுமே சில பேர்த்துக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே நிதி நிலைமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீண் செலவுகள் உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த டைமில். கல்வி மற்றும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி கடின உழைப்பிற்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு புகுந்த வீடு, உறவினர்களோட ஆதரவு கிடைக்கும். புதிய ஆடை, ஆபரண சேர்க்கை இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே சனிக்கிழமை நாளில் சனீஸ்வர பகவான் நல்லது பெருமாளை வழிபாடு செய்வது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு சுப பலன்கள் இதனால் அதிகரிக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நல்ல ஒரு யோக பலன்கள்லாம் நிறையவே இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட சிறப்பு நல்ல புகழ் இருக்கும். உங்களை சுற்றி நல்லவங்க கெட்டவங்க யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டறிஞ்சு அதுக்கு கூட பார்த்து பழகுவீங்க. நீண்ட நாளாகவே உங்களுக்கு பிரார்த்தனையாக அனைத்துமே நிறைவேறும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத லாபம் வந்து சேரக்கூடிய அற்புதமான கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்குமே அதிகாரிகளோட சில முக்கிய ஆலோசனைகள் தருவீங்க. நினைத்ததை எல்லாமே சாதிக்கக்கூடிய அற்புதமான கிரக நிலைகள் தான் இந்த டைமில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் உங்களுக்கு காத்திருக்கு. அதே நேரத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் தனவாக குடும்பஸ்தானத்தை ராசிநாதன் சனி அலங்கரிப்பதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலானது இருக்கும். நல்ல ஒரு பொருளாதார வளமும் மேன்மையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் பார்த்திங்களா இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் ஒவ்வொன்றா அனைத்திலுமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியாகக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பு மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தம்பதிகளிடையே பார்த்திங்களா அன்பு அதிகரிக்கும். மனைவி வழியில் அவ்வப்போது ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மோதல்கள் அடியோடு மறையக்கூடிய அற்புதமான அமைப்புகள்லாம் இருக்குது. பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலுமே திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்க உன்னத நிலையை அடையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு நல்ல சிறப்பாகவே இருக்கும். மேல் அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்களோட உதவியுமே உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. சில பேர் அதிகாரி அந்தஸ்துக்கு உயரப்படுவீங்க. வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் சிறப்பான பலன்களை எல்லாமே இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வேலைகளை எல்லாமே இப்போது நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் நிமித்தமாக சில பேர் தூரதேச பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலானது இருக்குது. கலைஞர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தங்கு தடை இல்லாமல் புதிய வாய்ப்புகளை எல்லாமே இந்த டைமில் பெறலாம். புகழ் பாராட்டு வந்து சேர்றதுக்கான அற்புதமான அமைப்பு தான் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும். அதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் போது உங்களுடைய புத்திசாலித்தனம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அடுத்ததான் அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக பணியாற்ற வேண்டிய ஒரு சூழலானதான் இருக்குது. ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டிய சூழல் தான் இருக்கும். பண வரத்து உங்களுக்கு இருந்தால் கூட கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததான் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து செல்வது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். வாழ்க்கை துணையோட உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் இந்த டைமில்
டைமில் பொறுத்த வரைக்குமே. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட கோபம் வரலாம். அதனால் உறவினர்கள் நண்பர்கிட்ட கொஞ்சம் பேசும்போது நீங்கள் அவசரப்பட்டு பேச வேணாம், கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த வாரம் பேச்சின் இனிமையை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே பெற போகிறீங்க. உங்களோட பொருட்கள் களவு போகிறதுக்கான ஒரு சூழல்கள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. உங்களோட பொருட்களை ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு சந்தனம் குங்குமம் கொடுத்து நீங்கள் வழிபட்டு வருவது உங்களுடைய ராசிப்படி இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பாருங்கள் பெல் பட்டனை அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.